2ஆம் வாரம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 7 இறை வார்த்தைகள் 18 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா உன் நெஞ்சில் என் நினைவெழுதி. உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா. இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவனில் இறை வார்த்தைகளை, அதாவது ஏசப்பா தன்னை சீடர்களை சொல்றாரு, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கிறார். நிறைய போலி இறைவாக்கினர்கள் அவங்களை எப்படி நம்ம இனம் கொண்டு கொள்ளணுங்கிறது நமக்கு தெரியும். எப்படி கேட்டீங்கன்னா, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் வாயிலாக அதனுடைய சட்ட திட்டங்கள், போப்பானுடைய இந்த கட்டளைகள், அவருடைய அறிவுரைகள், மேலுமாக அப்படியே ஒவ்வொரு மறை மாவட்டம் இப்படியாக ஒவ்வொரு அந்த திருச்சபையின் தலைவர்களுடைய அந்த அறிவுரையின்படி இறை வார்த்தையில் பைபிளில் உள்ள இறை வார்த்தையில் மிகவும் அழகாக அது உள்ளது போல எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் மக்களுக்கும் போதிக்கக்கூடிய அந்த உள்ளங்கள்லாம் நல்ல இறைவாக்கு. போலி இறைவாக்கினர்கள் என்பது அவங்க இஷ்டத்துக்கு, அவங்க யாவது உண்டு, அவர்களுடைய நோக்கத்திற்கு இன்னுமாக பல மற்ற தவறையான கருத்துக்களை கொண்டு போதித்து மக்களுடைய மனதை அப்படியே சலனப்படுத்துவாங்க. அதன்படி நம்ம நடக்கக்கூடாது. நாம இயேசுவினுடைய வாக்கின்படி அந்த நற்செய்த என்ன போதிக்கிறதோ அதன்படி கேட்கக்கூடிய இறை வார்த்தைகள், மறைமுறைகள், இன்னுமாக புதிய காலங்களின் வாயிலாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். நம்ம கண்கூட பார்க்கிறோம். அன்றாடம் திருப்பலியில ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக தெரிகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம். உணர்ந்து நல்ல திருப்பலியை காணும் பொழுது இறைவன் நமக்கு பேசுகிறார். இன்னுமாக திவ்ய நற்கருணையில உதாரணமாக ஆண்டவர் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? நிறைய நேரங்கள்ல கோவிலுக்கு போய் திவ்ய நற்கருணை முன்னாடி அமர்ந்து அவரிடம் நாம் பேசணும். அப்படி நம்ம பேசும் பொழுது ஆண்டவர் நம்மோடு நிச்சயமாக பேசுவார். இது போல எத்தனையோ ஆசீர்வாதங்களை திவ்ய நற்கருணையில இருப்பதனால நிறைய பேருக்கு கிடைப்பதாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மை சம்பவங்களும் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ அன்னை தெரசால எடுத்துக்கோங்களேன். அந்த அம்மா எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல பிறந்தாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு தியாகம் செய்து வந்தாங்க. தொழுநோயாளிகளை நம்ம கூட பார்க்க முடியாது, தொட்டு அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது, அருவருப்பா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கால்களையும் கைகளையும் தன் கையால எடுத்து உடைத்து அதுக்கு மருந்து போட்டு அவர்களை தன்னுடைய காப்பகத்தில் வைத்துட்டாங்க. அதுபோல நிறைய அனாதை குழந்தைகளை வச்சுக்கிட்டாங்க. ஒரு சமயம் அம்மா அன்னை தெரசம்மா போனாங்களாம். அதாவது அந்த காப்பகத்துக்கு வேண்டிய நன்கொடை பெறுவதற்காக ஒருவரிடம் சொல்லும் பொழுது அவர் என்ன செஞ்சாரோ, அவங்களுக்குலாம் வேலையே இல்லையா, இந்த மாதிரி எதையாவது வாங்கிட்டு போய்
இப்படியாவது நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு உங்கள் செலவுக்கு வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி போமா அப்படின்னு சொல்லி அவங்கள காரி உமிழ்ந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, ஐயா நீ இப்போ காரி உமிழ்ந்தது எனக்காக, ஆனால் இனி நான் கேட்க போகிறது என்னுடைய பிள்ளைகளுக்காக, காப்பகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக. அதனால நீங்கள் தயவு செய்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய மனம் அப்படியே மாறிடுச்சு. இவங்கள உண்மையான ஊழியம் செய்கிறவங்க நம்ம இவ்வளோ காரி துப்பியும் அவங்க அதை பொருட்படுத்தாம அது எனக்காக நீங்க செஞ்சீங்க, பிள்ளைகளுக்காக செய்யுங்க அவங்களோட செஞ்சு காப்பகத்தில் நன்மைகளை செய்யலாம். இதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம நிறைய 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 தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்ய காத்திருக்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்களா, முதல்ல நம்ம வீட்டில் குழந்தைகளை நல்ல முறையில் பராமரித்து பாதுகாத்து அவர்களை தெய்வ பயம், ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளாக நம்ம வளர்க்கணும். சிறு பிராயம் முதலே வளர்க்கணும். எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்களா நாங்கள் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சொல்லி கிளம்பணும்னா 5 மணிக்கெல்லாம் எங்களை எழுப்பி விட்டு, அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்லாம் ரொம்ப கிடையாது, தண்ணி தான் ஓடும், ஒரே ஒரு பம்பு தான் இருக்கும். அந்த பம்பில் போய் 3 மணிக்கெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போய் ஒரு பட்டியலில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு 5 மணிக்கெல்லாம் எங்களை என்ன செஞ்சுருவாங்க, ரெடியாக உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நாங்கள் என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை சொல்லி எல்லாருமே குடும்பமாக போவோம். அந்த ஞான பாடம் இன்றும் எனக்கு அது ஒரு ஊற்றாக இருக்குது. அதுபோல் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும், பேர குழந்தைகளை வளர்க்கணும், அவங்களுக்கு ஞான பாடம் ஊட்டணும். அநேக இல்லங்களை பார்க்கணும், அம்மா அப்பா கோயிலுக்கு வருவாங்க, பிள்ளைங்க வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளை கராத்தே கிளாஸுக்கு போயிருக்கு, அந்த கிளாஸுக்கு போயிருக்கு, இந்த கிளாஸுக்கு போயிருக்கு என்று உலகப்புறமான காரியங்களில் தான் ஈடுபடுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் அவங்க வலியுறுத்துறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடன் பூச, திருப்பலியை காணணும், மறை உரைக்கு போகணும், ஞான உபதேச வகுப்புக்கு போகணும்னு ஞாயிற்றுக்கிழமை உணர்த்தணும். அப்போதான் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வரணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை வளர்க்கையில், அது நல்லவராகவும் தீயவராகவும், அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பிறப்பில், அது நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்க்கையில். ஆகவே அன்பு பிள்ளைகளை, இன்று தேவன் நமக்கு தரக்கூடிய ஜீவன் ஊற்றாகிய வார்த்தை என்ன சொல்கிறார், நல்லபடியாக நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். அப்பதான் நல்ல மரம் தான் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். பாருங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம பிள்ளைங்களை விட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அது போன போக்குக்கு போகட்டும், அது பாட்டுக்கு வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டோம்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான காலமாக இருக்கு. குழந்தைகளை வளர்க்கிறது மிக 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 பெரிய ஒரு செயல். ஆகவே அப்படி குழந்தைகளை வளர்க்கும்போது நம்ம கடவுளுடைய ஆதரவு தினமும் விழுந்திருக்கும் போது குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணணும். இன்று இந்த குழந்தைகளை ஆசீர்வதிங்க ராஜா, இந்த பிள்ளைகள் நல்ல குழந்தைகளாக வளரணும், போகக்கூடிய இடம் வரக்கூடிய இடம் ஆசீர்வதிங்க, நல்ல முறையில் கல்வி கற்று உங்களுக்கும் அதாவது மற்றவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலாக ஏசப்பா உங்களுக்கு பெரிய பிள்ளையாக வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இரவு படுக்கும் போது அந்த குழந்தைகள் மேலே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வாழணும்ப்பா, நல்ல முறையில் வளரணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குழந்தைகளுக்காக பண்றாங்க. ஆகவே நல்ல கணிதம் மரம் நல்ல கணிதம், கெட்ட மரம் கெட்ட கணிதான் கொடுக்கும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு தரக்கூடிய ஜீவனை வாழ்க்கைகளை குழந்தைகளை நாம் நல்ல முறையில் வளர்த்து நல்ல மரங்களாக நற்கனி கொடுப்பவர்களாக நாம் பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் மட்டுமல்ல, நம் வீட்டில்